விடலடா. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். மும்பை சரண் ஸ்டார்ட் பண்ணா. கை குடுக்கறதுல ஏதோ ஒரு மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேயர்ஸ் வந்து அது பார்த்துக்கோங்க. யாரு யாருக்கு கை கொடுக்காதீங்க. அது இதே மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால் சந்துரு. நல்ல ஒரு ஹிட்டர் சந்துரு இந்த ரவுண்ட்ல. ஃபர்ஸ்ட் பாலே போயிட்டாங்க. ஷால் ஸ்டேட்மெண்ட்டுங்க. எங்க போனது முதல் பாலே தைரியமா போய் அடிக்கிறாங்க. ஸோ கிளியரா தெரியுதுங்க மும்பை கிட்ட இருந்து. ஸோ சிஎஸ்கே நாங்கள் சப்போர்ட் பண்றோம்னு தெரியுது மும்பை கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் பாலே தைரியமா ஒரு பாயிண்ட் அடிச்சு நல்ல ஷாட். நீங்க பார்க்கலாம், கை தட்டல பார்க்கலாம். மும்பைக்கு இது வரைக்கும் அது பண்ணதே இல்லை, முதல் முறையா பண்றதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஷாட், சிங்கிள் போமா இல்லை. நல்ல கம்பேக்கிங் பிரபாகர். இங்க நல்ல ஒரு சீன் போல. அட்ரு இல்லாம சீன்ல போறது பெரிய விஷயம். மேபி சாப்பிட போகும்போது அந்த 10 minutes அதே பண்ணுவாங்க. லஞ்ச் எப்போ? ஆர்வி லஞ்ச்ரா கமல் கமிட்டில யாராவது வாங்கடா. கமிட்டில யாராவது வாங்க. வைடு டார்கெட் எவ்வளவு இருந்தாலும் 5.3. கேப்டன் ஜான்சன் அப்படிங்கிற அறிவிக்கிறாரு. போனாரு பாத்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபுல்லா. முன்னாடியே ஸ்டார்டிங் கண்ணு எரிச்சு வெயில் அப்படி அதனால சூப்பர் ஷாட்டுங்க. கமெண்டேட்டர் தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்டரி இல்லையா? பட் பேட் லக். போயில சாரி குட் லக் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க திரும்ப ஒரு 4. நேத்து எல்எஸ்ஜி மேட்ச்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வாசு அதுவும் வந்து கலெக்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த மேட்ச்ல அன்பு அது ரெண்டு பேர் எல்எஸ்ஜி டீம் மேன் ஆஃப் தி மேட்ச் கலெக்ட் பண்ண மாட்டீங்களா? நேத்து கலெக்ட் பண்ணல. சொல்லி நான் சொன்ன வாசு ஏன்னா மேன் ஆஃப் தி மேட்ச்ல எவ்வளவு இது என்ன வந்து வாங்க மாட்டீங்க? வாங்கடா. நேத்து வாசு இன்னைக்கு அன்பு 2 பேர் வாங்க. சூப்பர் ஷாட். திரும்ப ரிவர்ஸ் 6. ஜான்சன் இன்னிங்ஸ் ஆயிடுங்க. ஜான்சன் என்ன ஒரு ஷாட். நீட்டு இந்த ஃபேன்ஸ் ஜான்சன் ஃபேன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. வேற பால் போடுங்க. அம்பையர் ஸ்டாப் பண்ண வேணாம். நியூ பால்ல போடுங்க. அம்பையர் ஸ்டாப் பண்ண வேணாம். மேட்ச் ஓவர் முடியும்.
செம்ம ஸ்டார்ட்டுங்க. 15 ட்ரீம் ஸ்டார்ட் மும்பை. ஒரு பெரிய ஐடியா 5.3ல சேஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக அவங்க நாட்டை குட் ஸ்டார்ட் சொல்லலாம். டெய்லி ஒரு தனியாக வெளியே கொடுத்து ஆகிட்டு அது சரணை சொல்லலாம். பேட்டிங் ஆகட்டும், போலிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், தனியாலாம் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் மாற்றுவாங்க. சரண் வந்திருக்காரு. சந்துரு சின்ன ஒரு இது. இங்கே சந்துரு இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கர். நாட் ஈஸி டு போல். திரும்ப ஒரு ரிவர்ஸ். பட் இந்த முறை சந்துரு சரியா படல. சரண் பாருங்க எவ்வளோ முறையா அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. சரண் இப்போலாம் டவுன் ஆகும். அவர் வந்து பயங்கரமாக பூஸ்ட் பண்றாரு. லெஃப்ட் ஹேண்ட் வராங்க பரத். சூப்பர் பிளேயர் பரத். லெஃப்ட் ஹேண்ட் challenge to Bharat. முதல் பால் ஷாட்டுக்கு போனாரு, சரியா படல. ஐடியா கொடுத்தாரு. நல்ல ஸ்டார்டிங் ஃபைட்டிங் பவுலிங் போடுறது கேட்ச் ஆக வாய்ப்பா. ஐயோ ரன் அவுட் ஆக வாய்ப்பா. ரெண்டுமே இல்லைங்க. ஈஸி கேட்சுங்க. பாவம் போலர். அது ஒரு லெஃப்ட் ஹேண்டர் நல்ல ஃபார்ம்ல இருக்க பேட்ஸ்மேனோட கேட்ச் எடுத்தது ரைட்னு சொல்லலாம். கொடுங்க. ஒரு அருமையான ஷாட்டுங்க. சிக்ஸர் இங்க லெக் சைடுல போடப்பட்ட பந்து கரெக்ட்டா கனெக்ட் பண்ணாருங்க. மேட்ச் 6 ஆர் 4. பேக் டு தி கை தட்டுப்பா. பாக்ஸ் ஹியர் பாலா ஹியர். கை தட்டுங்க. Huge. Kylian Mbappe, yes. Final delivery ஒரு விக்கெட்டோட முடிக்கிறாரு கொல்லு. Final delivery அங்க பாக்குறோம். விக்கெட்டோட முடிச்சிருக்காருங்க. இந்த 2 overs 23 for 2. 2 ஓவர் முடிவுக்கு 23. 2 விக்கெட் எடுப்பது.
நியூ பவுலர் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். கொல்லு ப்ரீவியஸ் ஓவர் ஒரு நல்ல ஓவர், நல்ல bowling ஸ்பெல் போட்டு போயிருக்காரு. Again switch பண்ணாரு. This time ஒரு வைடா. ஷார்ட் ஓவர் கவர்ஸ் ரீஜியன்ல சிங்கிள் மட்டுமே ஒரு டீசென்ட்டான ஸ்டார்ட்டுங்க மும்பைக்கு. அண்ணா ஸ்கோர் யார் போடுறது? அண்ணா ஸ்கோர் யாருண்ணா போடுறது? ஸ்கோர் அண்ணா போடுறீங்களாண்ணா? ஸ்கோர் போட்டுட்டு தானே இருக்கீங்க? நான் டிஸ்பிளே மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஷார்ட் பாலை மிஸ் பண்ணியிருக்காரு. முன்னாடியே கமிட் ஆகிட்டாரு ஷார்ட்டுக்கு. திஸ் டைம் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோர் பரவாயில்ல, எங்கே தான் போட்டாங்க இங்கே லைவ் பார்க்கலாம். திஸ் டைம் ஒயிட் டெலிவரிங்க. ஏற்கனவே அந்த ரன்ஸை லீக் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸில். பவுலிங் பேக் பண்ணாரு, பட் சிங்கிள். பேட்ஸ்மேனோட ஸ்டாண்ட்ஸை பார்க்கணும். கையை மாற்றி பிடிச்சிருக்காரு. மோஸ்ட்டாக ஸ்டேட்டில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். மீண்டுமா எஸ் மீண்டும் ஒரு ஒயிட் டெலிவரி. பேக் டு பேக் ஒயிட் டெலிவரி அந்த பவுலர் பிரவீன் கிட்ட இருந்து. பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பா அக்ராஸ் போக முடியாது. ஸ்ட்ரைட்ல ட்ரை பண்ண கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் சைடு நோக்கி தான் வந்து காத்தடிக்குது. நீங்கள் லெக் சைடு அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் த விண்டு. அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட் இந்த ஏர். கைலியான்னு பார்க்கணும். எஸ் பிடிச்சிருக்காருங்க. ஃபைனல் டெலிவரி இன் திஸ் ஓவர். ஒரு விக்கெட்டோட முடிவுக்கு வருது. எண்ட் ஆஃப் 3 overs 26 for 2. 3 ஓவர் முடிவிற்கு 26 ரன்கள், 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு. நியூ பேட்டர் ஆர்வி மும்பை இந்தியன்ஸுக்காக உள்ள இறங்கியிருக்காரு, களம் இறங்கியிருக்காரு. இவர் அடிக்கும் ஒவ்வொரு சிக்ஸர்களுக்கும் 100 ரூபாய் வந்து இங்க அன்பு தர போறாரு. அதனால சிக்ஸர் மலை புலிய வாழ்த்துக்கள் ஆர்விக்கு. ரிவர்ஸ் ஸ்வீப்ல 6 அடிச்சா 200, ஸ்ட்ரெயிட்ல அடிச்சா 500, லெக் சைட்ல அடிச்சா 1000. ஒரு நல்ல ஆஃபர் ஆர்விக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் செகண்ட் ஓவர் கண்டினியூ ஸ்பெல் போட வர்றாரு கொல்லு. பேட்டிங்கில் மட்டும் இல்லை, பவுலிங்லையும் அவரோட பொட்டன்ஷியல் என்னன்றதை காமிக்கிறாரு. ரிவர்ஸ் ஸ்வீப் சூப்பராக ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு 6 அடிச்சாருங்க. ரியலி பியூட்டிஃபுல்லான ஷாட் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்னை நோக்கி வந்தது. மீண்டும் மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே போய் டைட்டாக போடுறாங்க.
த சேம் டைம் டெல்லி கேபிட்டல்ஸும் இதெல்லாம் பார்த்தா நம்மளே ஆடணும் போல தோணுது. இல்லை வெயிலுக்கு சொல்லுங்கள், ஆக்ஷன்லாம் வச்சு பண்ணுறீங்க. மூணு பால் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் ப்ராப்ளம் இல்லைங்க. சிங்கிள் யூஎஸ்பி போயிட்டு டாட் பால் ஆடுறதுக்கு சிங்கிள் ஆடலாம். தி கான்ஷியஸ் ஆர்பி வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஷாட்டுக்கு போயிருக்காரு. Last 2 more deliveries from this over. Golu hitter இருந்து அடிச்சிருக்காருங்க ஸ்ட்ரைட்டா. கைலியான்னு பார்க்கணும். ஒரு நல்ல கேட்சா இல்லைங்க. நல்ல ட்ரைங்க லாங் ஆன் ஃபீல்டர் கிட்ட இருந்து. பட் பால்ல மிஸ் பண்ணியிருக்காருங்க. பட் ஆனால் சூப்பரான ட்ரைங்க. பட் திஸ் டைம் இங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது ஜான்சன். அடிச்சிருக்காருங்க. திஸ் டைம் வந்து சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவரும் ஒரு நல்ல ஓவராக முடிவுக்கு வருது. 4 overs 29 for 3. 4 ஓவர் முடிவிற்கு 29 மட்டுமே. மும்பை இந்தியன்ஸ் ஜோவியில் தான் ஆடுவாங்க இந்த மேட்ச்சு. 4 overs அப்புறம் இங்கே ஒரு சின்ன வாட்டர் பிரேக் இந்த மிடில். கமான் சிஎஸ்கேக்காக ஆடுங்க மும்பை இந்தியன்ஸ். உங்களோட எல்லாரோட சப்போர்ட் உங்களுக்காக தான். கொஞ்சம் ஆஃப் சைடில் இருக்கிற கொஞ்சம் ஆர்டர் இந்த சண்டபாணி இந்த உள்ள உட்காருங்கண்ணா. ரிவேஸ் எடுங்கண்ணா. ஃபீல்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஃபீல்டு வந்து சொல்லிட்டு போறாரு. ப்ரோ கொஞ்சம் உள்ள உட்காந்துருங்க ப்ரோ. ப்ரோ கோச்சிக்காதீங்க. ஃபிஃப்த் ஓவர் போட வந்திருக்காரு பிரபா. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், நல்ல தொடக்கம். மீண்டும் ஒரு ரிவர்ஸுக்கான முயற்சி. பட் தவறு செகண்ட் பால் ஒரு டாட் பால். டாட் பால்ஸ் நிறைய ஆண்டிங்கன்னா கண்டிப்பாக ஹை டார்கெட்டை செட் பண்ணுறது கஷ்டம். ஹலோ நீங்கள் போறீங்கன்னா சொல்லிட்டு போயிருங்க. அப்போதான் நான் கேமரா மாற்ற முடியும் அதுக்கேற்ற மாதிரி.
பல மாதங்களுக்கு கழித்து ஒரு ரன் வந்திருக்கு. ஜான்சன் எஸ் இதை பண்ணாங்க. டாட் பால்ஸ் ஆடுறதுக்கு பதிலாக இதை பண்ணாங்க. கேட்சன் பார்க்கணும் இல்லைங்க. சிங்கிள் மட்டுமே, டாட்டும் சிங்கிளாக மட்டுமே போயிட்டு இருக்கு. சிக்ஸரும் பவுண்டரி மலைகள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒபீனியன்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட இருந்து ஷாட்டுங்க. பியூட்டிஃபுல்லான ஷாட்டு. கண்டிப்பாக 2 இருக்கும். எஸ் 2 போயிருக்காங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் ஃப்ரம் தி பேட்ஸ்மேன்ஸ் கிட்ட இருந்து பண்ணலாம். 4 ரன் வந்திருக்கு இந்த ஓவரில். ஸோ ஃபைனல் டெலிவரி ஃப்ரம் திஸ் ஓவர் பிரபாகிட்ட இருந்து. மீண்டும் ரிவர்ஸ் ஸ்வீப் போயிடலாம். மிஸ் பண்ணியிருக்காருங்க. 3rd டைம் இன் திஸ் ஓவர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எண்ட் ஆஃப் 5 overs 33 for 3. 5 ஓவர் முடிவிற்கு 33 3 விக்கெட் இழப்பிற்கு. இந்த 5 overs 33 for 3. 5 ஓவர் முடிவிற்கு 33 3 விக்கெட் இழப்பிற்கு. இன்னும் 2 ஓவர் மட்டுமே மீதமுள்ள நிலைமையில் என்ன பண்ண போறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இதோ உங்களுக்காக பிரவீன் வந்திருக்காருங்க. ஒரு சயின்ஸ் ஸ்பெல் போடுவார். ஃபர்ஸ்ட் பால் வைட் பால் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. This time அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். எஸ் ஈஸி கேட்ச்ங்க. கொஞ்சம் ஸ்லோயரா போட்டாரு. ஷாட்ல கரெக்டான கனெக்ஷன்ல. ஸோ ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். இந்த விக்கெட்டை பறி கொடுத்துருக்காரு ஆர்மி. நியூ பேட்டர் ஸ்டெப்ஸ் டு தி ஃபீல்ட். மனோஜ் உள்ள வந்திருக்காருங்க. மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்காக விளையாடுறாங்களோ இல்லையோ, சிஎஸ்கேக்காக விளையாடி ஆகணும். ஸோ மழை போல நம்பிக்கை கொண்டு இருக்கும் அனைத்து சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுங்க உங்க பேட்ல இருந்து. மனோஜ் ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணியிருக்காருங்க. டாட் பால். ஸோ 5.2 ஓவர்ஸ்குள்ளே டெல்லி வந்து அவங்களோட டார்கெட் அடிக்கணும். பட் 5.2ல இப்போ 34. ஒரு வைட் டெலிவரி. ஸோ இதே மாதிரி பவுலிங் அண்ட் ஃபீல்டிங் அவங்க பண்ணாங்கன்னா டெல்லி அவங்களோட டார்கெட்டை 5.2க்குள்ளே அடிக்கிறத நிறுத்த முடியும். ஸோ மும்பை கையில் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ஷாட்டுக்கான முயற்சி ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. 3 more deliveries here.
பண்டு பால் போட்டு These were not a ball na ninekreen. Yes, ball dead. ஏய் கம்முனே இருடா ஆமாடா தான உன்னை அடிக்காம அடிக்காதடா Again request பண்ணாருங்க. Last 2 more deliveries. After a long time bat பட்டிருக்கு யோசிக்கல பட் இருந்தாலும் ஒரு ரன் மட்டுமே. நல்ல bowling, சூப்பரான bowling எங்க பிரவீன் கிட்ட இருந்து. போன மேட்ச் சூப்பராக போட்டாரு, இந்த மேட்ச் நல்லா போட்டுட்டு இருக்காரு. Wide delivery. Yes. Third extras in this over. Extras 3 ரன் போட்டு கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த ரன்னும் 5 தான். எக்ஸ்ட்ராஸ் போட்டு கொடுத்தது 3 இந்த ஓவர் மட்டும். கரெக்டான கனெக்ஷன் இல்லை, ஸோ ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. சிங்கிளோட இந்த ஓவர் எண்ட் அப் வருது. எண்ட் ஆஃப் 6 overs 39 for 4. 6 ஓவர் முடிவுக்கு 39, 4 விக்கெட் இழப்பிற்கு. கடைசி ஓவர் இந்த இன்னிங்ஸ்ல நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது R6 பிரீமியர் லீக் எடிஷன் 3. இங்க நடந்து கொண்டிருப்பது R6 கிரவுண்ட் சென்னை நடந்துட்டு இருக்கு. ஒரு சூப்பரான செட்டப்ல ஒரு மினி டென்னிஸ் பால் ஐபிஎல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டு தி ஆர்கனைசர், டு ஆல் என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். கண்டினியூ இதுக்கப்புறம் அப்கமிங் இயர்ஸ்ல இதே மாதிரி இதோட பிரம்மாண்டமா இன்னும் நல்லா நடத்துகிறோம். நம்ம செட்டப்லாம் இருக்கும்போது எங்களுக்கே ஆசை வருது விளையாடணுன்ட்டு. அந்த அளவுக்கான அந்த செட்டப் அந்த ஒரு அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆல் ஆர்கனைசர்ஸ் இந்த இனிஷியேட்டிவான ஸ்டெப்பை எடுத்ததுக்கு மீடியா டீம் சார்பாக பல நன்றிகளை, மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் வெரி கிரேட்ஃபுல் டு கமெண்ட் திஸ் டோர்னமெண்ட். ஃபைனல் ஓவர் இன் திஸ் இன்னிங்ஸ் வந்து பிரவீன் பவுலர் பேருங்க மனோஜ் கிஷோர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஸ்டார்டிங் கிஷோர் கிட்ட இருந்து சூப்பராக வச்சிருக்காரு பவுலிங் ஸ்பெல்ல. ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டாரு. அகைன் செகண்ட் பால். எஸ், இட்ஸ் அ வைட் டெலிவரி வந்திருக்குங்க. செகண்ட் பாலே ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஃபைனல் ஓவர் ஒரு 10 to 15 ரன்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அடிச்சிருக்காங்க ஆடல கண்டிப்பா போயிருக்க சான்ஸ் இருக்கு. எங்களுக்காகவே போராடி கொண்டிருக்கும் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு, சாரி சிஎஸ்கேக்காக போராடி கொண்டிருக்கும் மும்பை பிளேயர்ஸ்க்கு ஸ்லாட்ல இந்த பால் மிஸ் பண்ணியிருக்காருங்க ஜான்சன். நிறைய டாட் பால்ஸ் ஆடிருக்காரு. ரிவர்ஸ்வீப் ஆடுறன்னு போய் அதுலேயே 5-6 டாட் பால்ஸ் ஆடிருக்காரு. எஸ், மிஸ் பண்ணியிருக்காரு. மனோஜன் அவுட்.
ஃபைனல் ஆகும். நியூ பேட்டர் உள்ள போறாரு விகே. உள்ள போறாங்க. லாஸ்ட் 2 more deliveries. இல்ல பாரு வீட்ல சேன இதையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஒயிட் டெலிவரி. எஸ் வந்திருக்குங்க ஒயிட் டெலிவரி. இங்கே மீண்டும் லாஸ்ட் 2 more deliveries. ஷாட்டுங்க பேங்க் அவுட் ஆஃப் தி பார்க் அடிச்சிருக்காரு. அந்த பில்டிங் மேல அடிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான ஷாட். எவ்வளவு தூரம் அடிச்சாலும் அங்க போனா பவுண்டரி தான். ஃபைனல் ஓவர்ல ஒரு பவுண்டரி வந்திருக்குங்க. ஃபைனலி சூப்பரான ஷாட். சரியான பிக்கப்ங்க. லென்த்ல இருந்தது கரெக்டா முன்னாடியே எடுத்து அடிச்சாரு. குட் ஷாட். ஒரு ஃபைனல் டெலிவரி in this innings. அகைன் அடிச்சிருக்காருங்க. அவுட் ஆஃப் தி பார்க் போமா அப்படின்றத பார்க்கணும். வாட் a feeling. மரம் டச் ஆயிருக்கு. 6ன்னு சொல்றாங்க. எஸ் சிக்ஸர். சிக்ஸரோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாரு. சூப்பரான ஷாட் வாங்கிடுறது. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். இந்த 7 overs 52 for 5 டார்கெட் 53 செட் பண்ணியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அகைன்ஸ்டா. இதை இவங்க 5.2 ஓவருக்குள்ள அடிச்சா மட்டுமே இவங்க செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. என்ன பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ். இது உங்கள் பாலா ஃப்ரம் கமெண்ட்ரி பாக்ஸ். தேங்க்யூ.
அகைன் கேட்சான்னு பார்க்கணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 2 பேக் த்ரோவை எடுத்து கொடுத்த சிஎஸ்கே ஜாலியாக யார் ஜாலியாக இருக்குமோ இல்லையோ சிஎஸ்கே ஜாலியாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட்கள் இழந்திருக்காங்க. ஸோ 5.2 ஓவர்ஸ்க்குள்ளே இந்த டார்கெட்டை வந்து அவங்க அடையணும்னா பேய் மாதிரி ஆடணும். ஸோ அந்த பேட்ஸ்மேன் யார் டெல்லி கேபிட்டல்ஸில் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் இங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்க்கான ஒரு வாய்ப்பு. எஸ், இந்த 1 ஓவர் 2 for 2, 2 ரன்கள் 2 விக்கெட். விக்கெட் எத்தனையோ அத்தனை ரன் மட்டுமே. ஸோ இன்னும் 4.2 ஓவர்ஸில் 51 ரன் அடிக்கணும். சார்ஜர் மட்டும் ஒரு பிளக் வேலை செய்யுது. இந்த சமயத்தில் பிரியாணி வந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ரிவர்ஸ் ஸ்வீப்க்கான ஒரு முயற்சி, பட் அதையும் மிஸ் பண்ணியிருக்காரு. This time கரெக்டா கனெக்ஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். எஸ், அடிச்சிருக்காருங்க. அவுட் ஆஃப் பார்க் போயிருக்கு. ஒரு மேக்ஸிமம் அஜய்குமார் கிட்ட இருந்து. நோ பால் இருக்குமா அப்படின்றதையும் பார்க்கலாம். எஸ், அட்டன் பண்ணா கரெக்ட் பால். 2 மட்டுமே. 2D இங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் என்னதான் அவங்களோட பவுலிங் யூஸ் பண்ணணும், ஒரு நல்ல பிளானோட மூவ் பண்ணாங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த 5.2 ஓவர்ஸ்க்குள்ள அவங்களோட ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ கரெக்டான பிளானோட மூவ் பண்ணணும். அந்த பிளான் என்னன்றதை பொறுத்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு ஷாட்டுக்கான முயற்சி பண்ணியிருக்காருங்க.
full toss. Yes, wide delivery நீங்க. Second over கொஞ்சம் ரன்ஸ் வீக் பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். மீண்டும் ஒரு நல்ல ஷாட் காமிச்சு பவுண்டரிங்க. ஒரு சூப்பரான ஷாட்டு இங்கே பவுண்டரி கிடச்சிருக்கு 5th டெலிவரியில் நம்ம பார்க்குறோம் மீண்டும் ரிப்ளேல. எஸ், லெக் சைடில் போடப்பட்ட பந்து சூப்பராக ஆடிருக்காங்க. பவுண்டரி. நல்ல கம்பேக் ஓவர் கிட்ட இருந்து. ஓவர் கேட்ட போல எண்ட் ஆஃப் 2 overs 15 for 2. 2 ஓவர் முடிவு இருக்கு. 15 ரன்கள் 13 ரன்னுங்க இந்த ஓவர்ல. எக்ஸ்பென்சிவான ஓவரா இருந்திருக்கு. பிள்ளை அப்பப்போ உள்ள போகாத பிள்ளை. ஷாட்டுங்க, சரியான பிக்கப்பு. பவுண்டரியா சிக்ஸா அப்படின்றத பார்க்கணும். வேற மாதிரியான ஒரு பிக்கப். சான்ஸ்லெஸ். எஸ், சிக்ஸர். ஸ்லாட்ல வச்சாரு. லெக் சைடில் போடுறது. சூப்பரான பிக்கப்பு முரளி கிருஷ்ணன் கிட்ட இருந்து. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் அடிக்க நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ண. மீண்டும் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்கான முயற்சி. டாட் பால். மீண்டும் ஒரு நல்ல ஷாட் மிடில் ஆஃப் த பேட்ல. என்ன அப்படின்றத பார்ப்போம். வெயிட் பண்ணலாம். எஸ், 2 runs வந்திருக்கு இந்த பால்ல. போதும்டா, சாப்பிட்ற டைம்ல இது. பிளேடுங்க. ஸ்டே டு தி பவுலர். நோ ரன். ஓவர் டெலிவரியில் லாஸ்ட் 2 டெலிவரிஸ். தனுஷ் அவரோட ஸ்பெல்லை முடிக்கிறதுக்கு நல்ல ஸ்பெல்லோட முடிப்பார் அப்படின்றத பார்க்கலாம்.
ரிவர்ஸ் ஸ்வீப்கான முயற்சி அவர் விட்டுருக்காங்க. ஒரு லெக் பைஸ்ல ஒரு சிங்கிள் வந்திருக்குங்க. Final delivery in this over. இன்னும் 15 பாலுக்கு 29 அடிக்கணும் according to the run rate. Playing yes, ஒரு டாட் போட ஓவர் எண்ட் of 3 overs 24 for 2. 3 ஓவர் முடிவிற்கு 24 இன்னும் 2.2 ஓவருக்கு தேவைப்படும் ரன் for the டெல்லிக்கு 29. 14 பாலுக்கு 29 அடிச்சா குவாலிஃபை. மேட்சை ஜெயிக்கணும்னா 24 பால்ஸ்க்கு 29. நீங்க குவாலிஃபை ஆகணும்னா 14 பாலுக்கு 29. 14 1-4. நியூ பவுலர் மனோஜ் வந்திருக்காருங்க. அருமையான பவுலிங். ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைட் டெலிவரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பரவாயில்ல. மீண்டும் ஒரு வைட் டெலிவரி நினைக்கிறேன். எஸ், பேக் டு பேக் வைட் டெலிவரி. Here. நல்ல பாலுங்க. ஒரு டாட் பால் பவுலர் கிட்ட இருந்து. சூப்பரான பாலுங்க. ஸ்லோயர் பவுண்டர் பிக் பண்ண கஷ்டப்பட்டாரு பேட்ஸ்மேன். நல்ல பிக்கிங்க பவுலர் கிட்ட இருந்து. மீண்டும் ஒரு நல்ல பாலுங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் பார்க்கணும். எஸ், ரன் அவுட் வந்திருக்குங்க. மச் மூமெண்ட் for the team மும்பைக்கு விக்கெட் எடுத்திருக்காங்க. full toss பண்ணிருக்காங்க. இல்லைங்க ஜஸ்ட் சிங்கிள். குல்லு ஒரு டீமுக்காக வந்திருக்காரு. லாஸ்ட் 10 பால் இருக்கு. இந்த 10 பால்ல
26 runs, 10 balls, 26 runs அடிக்கணும். ஒரு 4 ஷாட்டு கரெக்டாக கிளியர் பண்ணாருன்னா மேட்ச் வந்து அவங்க பக்கம் மாறும். குல்லு ரெண்டு மேட்ச்மே ஒரு நல்ல நாக் ஆடி இருக்காரு. லாஸ்ட் ஓவரில் ஒரு ஆன நாக் 2 6 தான் வந்து போன மேட்ச் வந்து வின்னிங் நாக்காக இருந்திருக்கு. ஸோ கான்ட்ரிபியூஷன் இதுலேயும் தொடருமா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட் போய் அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீலிங் எஃபர்ட் ஆகிக்கிட்ட இருந்து ஜஸ்ட் சிங்கிள் மட்டுமே. சூப்பரான பால், ஒரு நல்ல யாக்கர் லென்த்தில் வச்சு வைக்கப்பட்டது. இந்த 4 overs 28 for 3, 4 ஓவர் முடிவிற்கு 28, 3 விக்கெட் இழப்பிற்கு. இங்கே லாஸ்ட் 8 balls டு குவாலிஃபை டு தி செமிஃபைனல்ஸ். 8 ballsக்கு 25 அடிக்கணும். 8 balls 25, 8 பந்துக்கு 25 அடித்தால் செமிஃபைனலுக்கு டெல்லி குவாலிஃபை ஆகுவாங்க. இங்கே ஒரு ஸ்மால் வாட்டர் பிரேக், 2 minutes. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க. பேக் டு கொஷன் ஆஃப்டர் தி 2 minutes. நியூ பவுலர் விஸ்வராஜ் வந்திருக்காருங்க. ஒரு சூப்பரான பவுலிங் ஃபிகர்ஸ் வச்சிருக்காரு விஸ்வராஜ். 8 balls, 25 runs needed to qualify the semi-finals. என்ன பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். Seven balls, 24 to win. சொல்லு. 7 ball. 7 ball. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க? பார்த்து சொல்றது நல்லா. ஸோ சிங்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஹோப்பை இழக்கிறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். 35 பேர் பார்க்குறாங்க லைவ். அதான் வீட்டில் Last 6 balls, here 23 runs needed. Anything is possible. Okay. So,
நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி ட்ரிப்பிங் Just single. Remaining 5 balls. மும்பையும் சும்மா தான் இருக்காங்க. சிஎஸ்கே ஐயோ எஸ் ஒயிட் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் டெலிவரிங்க. ஷாட்டுக்கான முயற்சி மிஸ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் 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 டாட் பாலுங்க பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. ஸோ லாஸ்ட் 4 more balls 23 runs. எஸ் மீண்டும் ஒரு ஒயிட் பால் ஒயிட் டெலிவரிங்க. 4 balls 21 runs. 2 6 2 4 வந்தா கூட சான்சஸ் இருக்கு. எஸ் மீண்டும் ஒரு ஒயிட் டெலிவரிங்க. எக்ஸ்ட்ராஸ் போட்டு ரன்ஸை குறைச்சிட்டே வராங்க. ஒரு டீம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ண போறாங்க? எஸ் கோயிங் there. A dot ball. So okay. 3 balls 23 runs. Sorry, wait a minute. 3 balls 20 runs. விட்டுருக்காங்க. விக்கெட் பார்க்கணும். So leg wiseல போயிருக்கு. So 2 balls 20 runs. It's not possible. So இங்க சிஎஸ்கே அவங்களோட செமிஃபைனலை பிளேஸ் பண்றாங்க இந்த டோர்னமெண்ட்ல. All the best for the team CSK. நல்ல வழி சிரிக்கிறாங்க சிஎஸ்கேக்கு. சிக்ஸா பார்க்கணும். எஸ் 2 ரன்ஸ் வந்திருக்குங்க. அடுத்து டாஸ் யாருன்னா கூப்பிடணும்? So okay, next match, the first semi-final in this tournament, CSK versus GT. So எல்லாருமே இங்க வந்துருங்க. கேப்டன்ஸ் இங்க டாஸ் போட வந்துருங்க. CSK டீம் கேப்டன் கொஞ்சம் இங்க டாஸ் போட மட்டும் வந்துருங்க. CSK versus GT. ஷாட் அவுட் ஆஃப் தி பார்க் அடிச்சிருக்காருங்க. ஒரு சூப்பரான ஷாட் கொல்லு கிட்ட இருந்து. போன பால் டாட். ஆமா CSK டீம் கேப்டன் டாஸ் போட கொஞ்சம் வந்துருக்கீங்க. அதான் மேட்ச் முடிவுக்கு வருது. இன்னும் ஒரு ஓவர் தான் இருக்கு. கொஞ்சம் வாங்க. அண்ணா விளையாடுற பிளேயர்ஸ் மட்டும் பின்னாடி கொஞ்சம் எடுத்து வைங்கண்ணா. கரண்ட் இல்லையா? கையில போட சொல்லு. சென்று வைப்பாங்க. சென்று கையில
டாட் பாலிங்க. கமெண்ட்ரி பண்றவங்களுக்கு அண்ணா எப்படின்னா கமெண்ட்ரி பண்றவங்க ஸ்டோர் போடுறவங்க லைவ் போடுற கேமரா போடுறவங்க அவங்களுக்கு மட்டும் எடுத்து வச்சிருங்க, அவங்க வந்து வாங்கிக்கிறாங்களா. இது ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஃபைனல் டெலிவரி ஒரு சிங்கிளோட முடிவு வருது. எண்ட் ஆஃப் 6 overs 42 for 3. 6 balls 10 to win. End of 6 overs 43 for 3. 6 balls 10 runs to win. 6 ஓவர் முடிவிற்கு 43 3 விக்கெட் இழப்பிற்கு 1 ஓவருக்கு 10 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டிசி. Next match, the exciting semi-final of this tournament. The first semi-finalist GT and the second semi-finalist is CSK going to battle now. CSK won the toss and choose to bowl first. சுபவான கேட்ச்ங்க. ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஷாட் முயற்சி மீண்டும் ஒரு ரன் அவுட் வேண்டாம். ஒரு விக்கெட்டுங்க. ரன் அவுட். அவங்களே எடுத்து வைக்கிறாங்க, எடுத்து வச்சு தரத்துக்கு பாலாஜி உள்ள வந்திருக்காங்க. லாஸ்ட் 2 more delivery here. Yes, wicket and பார்க்கணும். ஈஸி விக்கெட்ங்க. ஃபைனல் ஓவர்ல கொல்லு ஒரு விக்கெட்டை இழந்துட்டு பேக் டு ஹிஸ் பெவிலியன். Praveen. Yes, the final delivery of this match. அடிச்சிருக்காங்க, ஸ்ட்ரைட் அவே அடிச்சிருக்காரு. சிங்கிளா லாஸ்ட் பால் ரன்னோட முடியுது. ஸோ இங்கே மும்பை இந்தியன்ஸ் அவங்களுக்காக விளையாடினாங்களோ இல்லையோ சிஎஸ்கேக்காக விளையாடி அவங்களோட விக்டரியை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் ஹூ பிளேட் ஹார்ட் ஃபார் த சிஎஸ்கே டீம். உங்களோட எஃபர்ட்ஸ்லேயே தெரிஞ்சது நீங்கள் உங்களுக்காக விளையாடல, உங்களோட பங்காளிக்காக விளையாடினீங்க அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ so much. And the next match, the first semi-final of this tournament of RPL R6 Premier League is GT versus CSK. Strong battle irukku podu. So watch it live in LI Sports. We are Bala from the commentary box. Thank you.